ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, யான் வந்து குடிச்சிட்டு ரோட்லேயே மட்டையாகி கடந்துருந்துருப்பான். ஹீரோனுக்கு தான் மனசே கேட்காம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணியிருந்திருப்பா. அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. யானோட மாமியாருக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஏன்டா எல்லாத்தையுமே இழந்தது பத்தாம இப்படியாடா குடிச்சிட்டு ரோட்டில் விழுகுவ அப்படின்ட்டு. ஸோ அவங்களால தூக்கி பார்க்குறாங்க, தூக்க முடியல. நான் போய் ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஹீரோன் பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் எல்லாருமே வந்துட்டீங்களே, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது, ஒரு நிமிஷம், உன் கூட ஒரு லாயர் ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி பார்த்துருக்காங்க, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்ட்டு. இவளுக்கு இதை கேட்டோன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. சரி ஓகேன்னா அவங்க வந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா யானை போட்டு அடி வெளுத்தெடுத்துட்டு இருக்கா. அவன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படியே குடிச்சிட்டு தான் விழுந்து கிடக்க போறியா, நீ பண்ண விஷயங்கள் பத்தாதா அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. என்னத்தை மன்னிக்கிறது, நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டியா, என்னை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொன்னியே, ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீ என்னை அடிக்க வேணாம், நானே என்னை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு தோற்று போயிட்டேன், உன்னை ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நம்ம குழந்தையுமே பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா கன்னத்தில் சப்புன்னு அடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா மனசே கேட்க மாட்டுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை ஹக் பண்ணிக்கிறா, விடு அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடை ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை தான் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கா. இப்போ தான் ஹீரோ மேலே வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். இந்த விஷயங்கள் தெரிய வந்தோன்னே இவளுக்கு ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது. இவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான். ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பான்ல, நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டுருக்கான். காரை ஸ்டாப் பண்ணுறான். அம்மா என்ன வேலை உனக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்ருக்கா. சரி சாப்பிட்டியா அப்படின்னு. நான் சாப்பிட்டேன், வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்லும்போது, நீ சொல்கிறத பார்த்தா சாப்பிடாத மாதிரி இருக்குது, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாமா? இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த அங்கிளை தான் கட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே தான் இருக்காப்புல, அந்த கீயை போடுறதுக்காக வந்திருக்காப்புல. ஸோ அந்த டேபிள் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாவியாக வச்சிடுறாரு. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துடுறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு கீயை எடுக்க வரமாட்டேங்குது. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. அந்த ஆள் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பானா, இல்லை அங்கே தான் இருப்பானா, என்ன ஆகும் அப்படின்னு. இந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா அந்த சாவியை எடுக்கிறதுக்கு படாத பாடுபடுறாரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அதுக்கும் இவங்க லிஃப்ட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க இங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாளா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தடிவை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னாச்சு, ஏன் நிற்கிற அப்படின்னு. அந்த லாக் வந்து ரிப்பேர் பண்ணவர் எத்தனை கீ கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்ன 6 கீ கொடுத்துருப்பான், அவங்ககிட்டையும் 6 கீ தான் இருந்திருக்கும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த கீயை தான் கொண்டு வந்து காட்டுறா. பாரு, என்கிட்ட இருக்கிறதோட சேர்த்து 5 கீ தான் இருக்குது, ஆனால் இன்னொரு கீ எங்கே போச்சு அப்படின்ட்டு. எங்கே போயிருக்கோம், இங்கே தான் இருந்திருக்கோம். அன்னைக்கு இந்த கீ வந்து ரொம்பவே வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் இந்த டேபிளில் தான் வச்சேன், ஒருவேளை அந்த கீ கீழே கூட விழுந்திருக்கலாம், இந்த சைட்லாம் பார்த்தியா அப்படின்னு. நான் எல்லாமே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அங்கே எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை இழுக்கிறான். அப்படியா, வந்து பாரு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறா, அங்கே கீ இருக்குது. இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கு. அந்த இடத்துல இந்த கீயை வைக்காமல் இருந்திருந்தா கூட அவளுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. அதே சமயம் இந்த மென் அப்புறம் ஃபிங்கர் ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. மென் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த ஆன்ஹே ட்ராவல்ஸ் இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இந்த மைக் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்படின்னா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அப்போனா அவன் கதையை முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் தான் டார்க்கில் ஒளிஞ்சிட்ருக்கானே, அவனை எப்படி ரீச் பண்ணுறது, அவனோட ஏதாவது வீக்னஸை வச்சு அவனை முடிச்சு விட்றா. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீ ஒழுங்காக பார்க்காம இருந்திருப்ப, கீ அங்கே தான் இருக்குது, எதுக்கு இவ்வளோ பேச்சு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அந்த அங்கிள் வந்துட்டு கத்தியால் கீறி விட்டு போயிருந்திருப்பார்ல, அப்போ கூட இவள் போலீஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஆனால் இவன் தான் இல்லை, நம்ம போலீஸ்க்கு போகிறது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக விடாமல் ஆக்கியிருந்திருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா விக்கி எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. ஹீரோ மேலே இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது.
இவனும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி வா வா வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். இந்த சைடு அந்த மென் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, நான் எப்படி அந்த மைக்கை ரீச் பண்ணுறது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவன் வந்து அவங்க பொண்டாட்டி மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறதா தானே சொன்னேன், அவளை வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த சைடை ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த சோபாவில் தான் படுத்திருக்கா. அவன் சொல்கிறான், எதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு வந்துட்டு லோ சுகராக இருக்குது, கொஞ்சம் சுகர் மட்டும் எடுத்துகிட்டு வா சரியாயிரும் அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரான். அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிறா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நீ குவிட் ஆகு அப்படின்னு, சீக்கிரமாகவே நான் குவிட் ஆயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் எடுத்து கொடுக்குறா, இந்த சாப்பிடு அப்படின்னு. இவன் இல்லை எனக்கு வேணான்றான். அட சாப்பிட்ற அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்றா. அவனும் வாங்கிக்கிறான். எனக்கு அந்த விஷயங்களை திரும்பவும் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன விஷயம் அப்படின்னு. ஸ்கூலில் நீ என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நீ ஃபீல் பண்ண விஷயங்களை இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னில்ல, அதே தான் அப்படின்னு. அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறேன், நான் திரும்பவும் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் சொல்லு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனால் இவன் என்ன ஓனாவா சொன்னான், அந்த உண்மையான கோச்சுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தானே சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 வார்த்தையை அவனோட இதுக்கு மாற்றி சொல்லிடுறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. சரி நான் போயிட்டு ஏதாவது குக் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு பசிக்கலை. அட எனக்கு பசிக்குதுமா அப்படின்ட்டு அவன் குக் பண்ண போயிடுறான். இவ பார்த்தீங்கன்னா அவனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவன் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா. அப்புறம் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக மாறுது. இதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். ஸோ அவள் சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக எனக்கு கால் பண்ண, நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, இப்படி தாண்டா இன்னைக்கே பேசி என்னை ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை சுற்றி என்ன தாண்டா நடக்குது, இவனுமே நம்மளை ஏமாத்துறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா நெட்டில் தான் தேடி பார்த்துட்டு இருக்கா. அந்த கோஜின் லாயர் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தானே. அவரோட அட்ரஸை பார்த்தீங்கன்னா இவ கூகுளில் வந்து தேடி பார்த்துட்ருக்கா. அதே சமயம் இங்கிட்டு வந்துட்டு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாடுறா அந்த வாண்டு உனக்கு கால் பண்ணனால நீ தப்பிச்சுட்ட. ஒரு வேளை அந்த இடத்துல ஹீரோயின் இருந்து அந்த வாண்டு அங்கே இருந்துருந்துச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும். அதனால பேசாமல் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துரு அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், எனக்கும் அந்த ஆனுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், ஏன் சடனாக கேட்குறேன், நான் சீரியஸாக கேட்குறேன் சொல்லு அப்படின்னு. ஒரு மாதிரி பார்க்குறாரா, என்னால் தான் அவள் ஹஸ்பண்டே கொலை பண்ணாளா, சொல்லு அப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அந்த ஆனுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே அதே கண்ணோட்டத்துலையா பார்ப்பாங்க, வேறு மாதிரி பார்ப்பாங்கள அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் யோசிக்கிறான். அப்படியே மறுநாள் போல் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காரில் ஏறி உட்கார போகிறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, ஏதாவது ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருப்பாங்களோ அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காரை சுற்றி பார்த்துட்டு இருக்கா. எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவள் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறா. இவன் கரெக்டாக உண்மையான கோச்சின்னு இருக்கான்ல, அவனோட ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா வாங்கம்மா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளை பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆகிடுறான். அடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க, நான் தான் கோஜின், என்ன அடையாளம் தெரிலையா, நான் இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டேன் அதனால தெரிலன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அப்படியே தான்ப்பா இருக்க, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி அந்த ரவுண்ட் ஃபேஸ் இருந்ததோ இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவளுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, நான் ஃபஸ்ட்டு திரும்பி பார்க்கும்போது அழகான வட்டமான ஃபேஸு, அதில் 2 பிரைட்டான ஐஸு அப்படின்ட்டு இவன் என்னென்னமோ பேசியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா உன்னோட லாயர் லைசன்ஸு அப்புறம் உன்னோட ஐடி கார்டை மட்டும் காட்ட முடியுமா அப்படின்ட்டு. இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் எடுத்து கொடுக்குறான். அவளும் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, ஒரு மாதிரி ஆடி போயிடுறா. ஏன்னா அதில் வந்துட்டு இவன் தான் உண்மையான கோஜின் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், நான் இப்போ தான் உன்னோட கேஸை பற்றி கேள்விப்பட்டேன், பட் எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதான் உன்னை வந்து நான் மீட் பண்ணல அப்படி இப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. உனக்கு என்ன ஆனாலும் சரி நீ என்ன கூப்பிடு, தனியாக கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அவன் சிரித்த அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் என்னோட கேஸ்க்காக உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் எதுக்கு வந்த, நானும் ஒரு லாயரை மீட் பண்ணேன், அவனோட பேருமே வந்து கோஜின் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிரான். ஏன்னா இவன் தானே ஹீரோவை அமுச்சு வச்சது. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோன் கூட நைட் வந்து குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு சார் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காப்புல. அப்படியே ஹீரோனுக்கும் கால் பண்ணுறாப்புல. அந்த சைடு 2 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அந்த ஃபோன் காலையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த டைரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் வந்துட்டு ஸ்கேமராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் உங்ககிட்ட இருந்து காசுமே இது வரைக்கும் வாங்கினதில்லை வச்சதில்லைன்ற, உனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்னு வேற சொல்கிற. ஸோ இவன் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவன் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அப்போது நான் வேணா போலீஸ்கிட்ட போகவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்டயா அப்படின்ட்டு உனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ஆமாம், நான் தான் உண்மையான கோஜின். நான் மைக்கோட ஒன்றாதான் கிளாஸில் படித்தேன் அப்படின்ட்டு அவன் வாலண்டியராக என்கிட்ட வந்து பேசினான், எனக்கு ஹெல்ப் பண்ணான். இதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணணும்? இந்த விஷயங்களை கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு. சரி, கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் சரி, நீ ஃபஸ்ட்டு ரொம்ப சேஃபாக இரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் வென்ஸுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பண்ண ஒருத்தி இருப்பாள்ல, அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக உட்காந்து ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கா. ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அப்படியே டேபிளை தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கு யார் இன்சார்ஜ், அந்த பர்சன் இங்கே வர சொல்லு அப்படின்னு. சரி மேடம் அப்படின்ட்டு அவன் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறானா, டாக்குமெண்ட்டை வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி திமிரா சொல்கிறான். எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. அப்போ அந்த கண்ணாடிக்காரர் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கூடவேன் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு ரொம்ப திமிரா சொல்கிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. ஸோ அப்படியே பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஃபோனு ரொம்ப நல்லா இருக்குல்ல, செல்ஃபி எடுக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அதாவது இவ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வென்ஸு கிட்ட சொல்லியிருந்திருப்பா. ஸோ அந்த விஷயங்களை சொல்லும்போது இவளுக்கு அல்லாயிருது. அப்போ இவனுக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு. இவனுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சுமே எதுக்கு வென்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது போய் சொல்லலை அப்படின்றது தெரில. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரிட்டன் காரில் வந்துட்டுருக்கா. நல்ல மழை பெய்யுது. ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பாள். அந்த சைட் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் கிடக்கு, அங்கிட்டு போகாதீங்கன்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காமல் அந்த கல் எல்லாத்துலேயுமே காரை ஏற்றி இறக்குறா. அவ்வளோதான். டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுது. இவளுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொடையை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. பயங்கரமாக காத்தடிக்குது போல். ஸோ அந்த காற்றுல இவ பார்த்தீங்கன்னா அந்த சைடு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. கொடை பறந்து இவ அந்த மலையில் நனைஞ்சு அவள் ஃபோன் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்து. ஸோ ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடு ராத்திரி அந்த சைடு வேற யாரையுமே காணோம். இவன் மட்டும்தான் அந்த ரோட்டில் இருந்துட்டு இருக்கா. ஸோ வேறு வழியே இல்லாமல் இவளே பார்த்தீங்கன்னா அந்த டயர் எல்லாத்தையுமே எடுத்து கலட்டி மாற்றா. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே காருக்குள்ளே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்றத தான் தாங்கிக்கவே முடியலை. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறமா அந்த அங்கிளை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்காரர் இருக்கான்ல, அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. உன்னோட ஆட்கள் எதுக்காக ஹீரோன்ட்டு போய் கொடுத்த காசை ரிட்டன் கொடு அப்படின்ட்டு சண்டை போட்டானுங்க, வம்பிழ்த்தானுங்க. ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அட, ஒரு கிளைண்ட் வந்து கொடுத்த காசை திரும்பி வாங்கி கொடுறான்னு சொன்னான், அதனால தான் நான் ஒரு வேலையாக எடுத்து பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 காமெடி பீஸுமே வந்து நம்ம ஹீரோன் கிட்ட காசு கொடுன்னுலாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது வேற ஒருத்தவங்க ஆர்டர் போட்டு தான் இவங்க வந்து காசெல்லாம் கேட்டுருந்துருப்பாங்க போல். இந்த சைடு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் சேரு சகதியமாக இருக்கு. வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட வீட்டை விட்டு போகவே இல்லை போல். ஏன்னா கால் பண்ணி பார்த்துருந்துருப்பான்ல, ஃபோனே எடுக்கல. இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு அங்கேயே தான் இருந்திருப்பான் போல். ஆமாம், இது என்ன கோலம், நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் உள்ளே இருக்கு. இவன் நம்ம ஏமாத்திட்டான்னு தெரியும், ஆனாலும் மூஞ்சியில் காமிச்சிக்கல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. என் பாட்டிமாவோட வீட்டை வந்து இடிக்க போகிறதா எனக்கு நியூஸ் வந்தது. ஸோ அதனால தான் நான் பார்க்கறதுக்கு போனேன். ஆனால் பயங்கரமான மழையெல்லாம் மாட்டிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே அப்படியே கழட்டி மாட்டி விட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் வந்து சொல்கிறான், நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போகிறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த கோட் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு, உன்னோட ஃபோனை கொடுக்குறியா, என்னோட சிம் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா முழிக்கிறான். என்னடா ஃபோனை தானே கேட்குறேன், கொடு அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றான். அட, பாஸ்வேர்ட் போட்டு கொடு அப்படின்ட்டு அதையுமே பண்ணி கொடுத்துறானா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. கால் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கா, எனக்காக கொஞ்சம் ஜிஞ்சர் டீ மட்டும் ரெடி பண்ணேன், ஃப்ரிட்ஜில் ஜிஞ்சர்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பாத்ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கா. ஹீரோ ரீசெண்டாக யாருக்கெல்லாம் கால் பண்ணா அப்படின்ற அந்த கால் ஹிஸ்ட்ரியை தான் அவள் நோட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த கஸ்டமர் கேருக்கு வேறு கால் பண்ணியிருந்திருப்பாள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து மெமரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருந்திருப்பான். ஜிஞ்சர் எங்கேயுமே இல்லை போல். ஆனால் இந்த கஸ்டமர் கேர் கத்துற சத்தம் மட்டும் கேட்குது, ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவ என்ன பண்ணுறா அப்படின்னு இவனுக்கே பார்த்தீங்கன்னா டவுட் ஆயிடுது. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, அங்கே ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கும்ல, டாய்லெட் பேப்பர், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கான். ஆமாம், நீ அந்த ஜிஞ்சரை எங்கே வச்சுருக்க, ஜிஞ்சர் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது எங்கே இருக்குன்னு தெரில, நீ எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வை அப்படின்னா. இவன் வெளியே நிற்கிறானே அப்படின்றதுக்காக
அது நான் எங்கே தொலைச்சேன்னு தெரில, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் கேர் கிட்ட பார்த்தீங்கன்னா அவள் பேசுகிறா. சரி ஓகே இவ பேச தான் செய்கிறா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்றா, இந்த நான் பேசிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இவனும் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறான். ரீசெண்டாக அந்த கால் லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணோட ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க நம்பர் தான் இருக்குது. அந்த நம்பரையும் பார்க்குறான், திரும்பி இந்த ரெஸ்ட் ரூமையும் பார்க்குறான். ஒருவேளை இதை அவள் பார்த்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் பீதியாக இருக்குது. இதுக்கப்புறமா யானை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் வருது, இவனை பார்த்தோன்னா அங்கேருந்து போகுதா, என்னை மன்னிச்சிருப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நம்மளோட லைஃப் இப்படியே போச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் வந்து அந்த டயர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாள். ஸோ கையிலெல்லாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கும் போல். அதுக்கு தான் உட்காந்து மருந்து போட்டுட்ருக்கான். ஏன் நீ தனியாக அதை பண்ண அப்படின்னு. எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன், அதனால தான் இதை பண்ணினேன் அப்படின்னு. சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எந்த கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஆயில்மெண்ட் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இருக்கா, எப்படிலாம் அவன் நடிக்கிறான் அப்படின்னு. இதுக்கப்புறமா அவள் உட்காந்து நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க, சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இல்லை நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னு. சரின்ட்டு இவ கதவை அடைக்க போகும்போது உன்னோட கார் கீயை மட்டும் கூட அந்த டயரை கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேணான்ற அட கூடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே அந்த கீயெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. குப்பைத்தொட்டியில் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கி கொடுத்த ஃபுட் எல்லாத்தையுமே போட்டுட்டு திரும்பவும் அந்த நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்காந்துடுறான். அப்படியே சுற்றி பார்க்குறான். காருக்குள்ளே வந்து கேமரா எல்லாமே இருக்குல்ல, அந்த வயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலண்டு இருக்கு. அந்த கேமராவில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை போல். ஸோ இவனுக்கு டவுட்டாக இருக்குது, இதையே இவ கழட்டி விட்டா அப்படின்னு. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ தான் அந்த கோஜினை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வயர் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுருந்துருப்பா போல். ஸோ எல்லாத்தையுமே இவனும் ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பிஏ பொண்ணு அப்புறம் அந்த ஜோ எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்போ அந்த பிஏ பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, ஜோ வந்து அந்த கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டான், ஸோ அதனால நம்ம கம்பெனிலேருந்து அவனை துரத்திட்டு இருந்தாங்க, அவன் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் இந்த அங்கிள் வந்துட்டு நம்ம கம்பெனிக்கே கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டாரு, ஸோ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் என்னை பற்றின எல்லா விஷயங்களுமே தெரியுமே, இவனா அந்த மாதிரி பண்ணான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கிளுமே வராரு. ஸோ இவங்க பேசின அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எப்பா நம்ம கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நம்ம வேற ஒரு சிட்டிக்கு போயிட்டு வேற ஒருத்தவங்களாம் நம்ம நடிச்சு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை தான் ஒரு தொழிலாகவே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹீரோ பார்த்தீங்கன்னா உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான், எதுவுமே பேசலை. இந்த சைடு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேப்பரில் தான் எழுதிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோவையும் அந்த அங்கிளையும் தான் காட்டுறாங்க. அந்த காரோட டயர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த அங்கிள் வந்து கேட்குறாங்க, ஆமாம் எதுக்கு நீ அவளோட பழைய வீட்டை போய் பார்க்க சொல்கிற அப்படின்னு. ஏன்னா நேற்று அவள் அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது, அவள் வேற எங்கேயோ போயிருக்கா. ஸோ நீ வந்துட்டு அந்த விஷயங்களை தேடிப்பாரு, இதை தேடுறதுனால என்ன ஆக போகுது, ஃபஸ்ட்டு நீ அவளோட விஷயத்துலேருந்து தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இந்த கோஜின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த டேரக்டரை கோஜின்னு வச்சுக்கரலாம், நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்னு வச்சுக்கரலாம், இல்லைன்னா டியான் அந்த மாதிரி கூப்பிட்டுக்கரலாம். கோஜின் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை இந்த விஷயங்கள் பண்ணுறது வென்சுவா இருக்குமோ அப்படின்னு. இல்லை, இந்த உலகத்தில் நான் நம்புகிற ஒரே ஒரு பர்சனாக அவள் மட்டும்தான், அவள் இதுக்காக இந்த மாதிரி பண்ண போகிறா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி நீ இவங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு உன்னோட கேஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை என்னால் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்களை விட முடியாது, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். இந்த கோஜினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கா, ஹீரோ பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோட்டிருந்தே ஃபோன் கால் வருது, அதுக்குள்ளேயுமா நீ சிம் கார்டு வாங்கிட்ட அப்படின்ட்டு. ஆமான்ற மாதிரி சொல்லும்போது சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் வந்து உனக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா நம்ம ஒன்றா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. இவன் இந்த விஷயங்களை சொன்னோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கேர் பண்ணிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் தான் 1 by 1 ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீ ஒன்றும் எனக்கு சாப்பாடு வாங்கி தர வேணாம், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் ஏன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தோணுது அவ்வளோதான் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் யானோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் தான் நடக்க முடியாமல் ஏறி வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோன்ட்டு ஃபோன் கால் வருது. ஹீரோ ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்ததா சொன்னில, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு. ஸோ அவனும் ஒரு பேர் சொல்கிறா, அந்த பேர் தான் ரீசெண்டான கால் ஹிஸ்ட்ரியில் வந்து இருந்திருக்கும். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வென்சுவோட பிஏ இருக்கல்ல, அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. ஸோ இவளும் எட்டி பார்க்குறா,
யார் இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பின்னாடியே அந்த மென்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. சரி இவங்க என்னத்தையோ பேச போகிறாங்க அப்படின்ட்டு இந்த யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் அந்த கண்ணாடிக்காரனையுமே மொத்தமாக முடிச்சு விடணும் அப்படின்ட்டு. இவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான், என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சொன்னனால மட்டும்தான் நான் வந்து வென்சுவை இந்த விஷயங்களை மாட்டி விட்டேன். ஸோ இவனுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனையும் போட்டு தள்ளணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. உன் இஷ்டத்துக்குலாம் எல்லாமே பண்ண முடியாதுமா, எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். அது ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் ஆச்சு, இங்கே எதுக்கு வர சொன்ன அப்படி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வரதுக்கு முன்னாடியே உனக்காக ஃபுட் எல்லாத்தையுமே நான் ஆர்டர் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடியுதா. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.